நீலகிரி பக்கத்தில் ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு பழமையான ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டை தாண்டி தான் அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாம் போகணும். அந்த வீட்டில் இருந்து ஒரு பெரிய சத்தம் எப்பொழுதும் கேட்கும். ஒரு பெண்ணுடைய குரல் அங்கே கேட்கும். அதில் ஒரு பெண்ணை ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி யாரோ கொன்று வச்சுருந்தாங்க. அது பழங்காலமாக அந்த வீடு சும்மா இருந்துச்சு. யாராவது இருக்கீங்களா? என்னைய காப்பாத்த யாராவது இருக்கீங்களா? யாராவது வந்து காப்பாத்துங்க. சில நேரம் அந்த பெண் அழுவா, சில நேரம் சிரிக்கிற சவுண்டும் கேட்கும். ஒவ்வொரு அமாவாசை அப்பையும் குரல் அதிகமாக கேட்கும். பக்கத்து கிராமத்து மக்கள் அந்த வீட்டை கடக்கும் பொழுது எப்பவும் பயந்துகிட்டே போவாங்க. கடவுளே, என்னை காப்பாத்து, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு ஓடணும். என்னைய காப்பாத்துங்க. டேய், நீங்க யாரு என்னைய காப்பாத்தல? உங்க எல்லாரையும் நான் வெளியில வந்து கொன்று வேண்டாம். உங்க ரத்தத்தை எல்லாம் குடிச்சிரு வேண்டாம். என்னங்க, இந்த பேயோட சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னங்க பண்றது? இது வெளியில வந்து நிஜமா நம்ம எல்லாரையும் கொன்றுமோ? தெரியல உமா, என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுக்கு நமக்கு எப்ப விமோசனம் கிடைக்கும்னு புரியலையே. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த வீட்டை கடந்து ஒரு வாலிபன் வந்தான். அந்த பேய் அவனுடைய கால் நடைய கேட்டுச்சு. அந்த சத்தம் அதுக்கு புரிஞ்சிச்சு, யாரோ மனுஷங்க வர்றாங்கன்னு. இதுதான் சமயம். யாரோ நம்மள கடந்து போறான். இவன் புது ஆளுன்னு நினைக்கிறேன். இவனை நம்ம கூப்பிடணும் எப்படினாலும். ஹலோ டியர், நான் தான் உன் காதலி. என்னது, காதலியா? ஆமா ஆமா, நானும் பல நாளா பல பெண்களுக்கு ரூட்டு போட்டுட்டு இருக்கிறேன். ஒருத்தி கூட மடிய மாட்டேங்கிறா. பரவாயில்லையே, நமக்கு ஏதோ ஒரு காதலி இருக்காம்ல. ஏய் பெண்ணே, நீ எங்க இருக்க? உன் சத்தம் வந்து கேக்குது. உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. எனக்கு உன்னைய பார்க்கணும். வா வா, உள்ள வா. நான் உள்ளதான் இருக்கேன். நான் உனக்காக ரொம்ப காத்திருக்கிறேன். நான் எவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு எவ்வளவு அழகா இருக்கேன், வந்து பாரு. நீ என்னைய பார்த்தா என்னைய உனக்கு ரொம்ப பிடிச்சிரும். நம்ம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாமா? முன்ன பின்ன நீ பார்க்கல, ஆனா கல்யாணம் செஞ்சுக்கலாமான்னு கேக்குற. சரி, உன் பேர் என்ன? என் பேரு பூஜா. நீ வாரியா உள்ள? இதோ வந்துட்டேன் பூஜா, உள்ள வந்துட்டேன். தினேஷ் அந்த சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டான். அவனுக்கு அது பேயின்னு தெரியல. பூஜா, என்ன ஒரே இருட்டா இருக்கு? இவ்ளோ இருட்டா இருக்கே, இந்த இருட்டுலயே நீ இருக்க? நான் இங்கதான் இருக்கேன், கீழே பாரு. ராஜு கொஞ்சம் முன்னாடி நவுந்து போனான். ஆனா அந்த பேய் அவன் காலை பிடிச்சிருச்சு. ஏய் பூஜா, நீ ஏன் என் காலை பிடிக்கிற? நீ என் இதயத்துல இருக்க வேண்டிய ஆளு, எதுக்கு என் காலை பிடிக்கிற? உனக்காக இதயத்துல பெரிய மாளிகை கட்டி வச்சிருக்கிறேன். தினேஷ் கீழே பார்த்தான். ஐயோ பேய், பேய், நான் சாக போறேன். நான் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே பேய். ஐயோ, என்னைய தயவு செஞ்சு விட்டுருக்கா. ஏக்கா ஏக்கா, என்னைய விட்டுருக்கா. உன்னைய தயவு செஞ்சு கேக்குறேன்க்கா, விட்டுருக்கா. என்னது, அக்காவா? எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காதலன் கிடைச்சிருக்கிறான். திடீர்னு நீ அக்கான்னு சொல்ற? சரிங்க பூஜா மேடம், நான் உங்களை அக்கான்னு கூப்பிடல. என்னைய தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் மேடம். சரி சரி, நீ என்னைய இதுல இருந்து வெளியில விடு. இந்த பெட்டிக்குள்ள இருந்து என்னைய வெளியில கொண்டு வா. ஆனா இதுக்கு சாவி சாவி இல்லையே, நான் என்ன பண்ண? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்னைய வெளியில கொண்டு வா. எனக்கு ஒரு பழைய பாக்கி ஒண்ணு இருக்கு. நான் ஒருத்தவங்கிட்ட பழகி இருக்கணும். பூஜா மேடத்துக்கு கோவம் வரலன்னா ஒன்னு கேட்கட்டா? யார் உங்களை இப்படி கைது பண்ணி இப்படி வச்சிருக்கா? அது ஒரு பெரிய கதை சுரேஷ். நானே ஒரு அழகான பெண். என்னோட உருவம் இப்படி கிடையாது. என்ன ஒரு பண்ணையாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அவன் டெய்லி குடிச்சிட்டு என்னை அடிப்பான். அப்புறம் அவனுக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருந்துச்சு. அதனால அவனுக்கு ஏதோ என்னைய பிடிக்கல. என்னைய அவன் வந்து ஒரு நாள் கொன்னுட்டான். கொன்னு இங்க புதைச்சு வச்சுட்டான். சரி சரி பூஜா மேடம், உங்க கதையை கேட்டா எனக்கு ரொம்ப சோகமா இருக்குது. சரி, நீங்க இன்னொன்னு சொல்லுங்க. அவன் அந்த ஆளுடைய பேர் என்ன? அவன் பேரு சுந்தர். அவன் தான் என்னை இப்படி பண்ணிட்டான். ஓ சுந்தரா, எனக்கு நல்லா தெரியும் பூஜா மேடம். அந்த சுந்தர் பண்ணையார் தானே? அவன் எங்க கிராமத்துக்காரன் தான். அங்கதான் இருக்கிறான். இப்ப எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவனை கூட்டிட்டு வரேன் உங்ககிட்ட. உங்க நிலைமைக்கு காரணமா நான் அவனை விட மாட்டேன். நீங்க என்னைய விட்டா நான் அவனை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நான் உன்னைய நம்புறேன். ஏன்னா இந்த ஊர் மக்கள் யாருமே என் கதையை கேட்கறதுக்கு விருப்ப
விருப்பப்படல. ஆனா நீ தான் கேட்ட. நான் உன்னைய முழுக்க முழுக்க நம்புறேன். சரியா? நீ என்னை சீக்கிரமா வந்து காப்பாத்து. உதவின்னு கேட்டவங்களுக்கு உதவி செய்யாம நான் இருப்பேனா? நான் கண்டிப்பா வரேன். அடுத்த நாள் காலையில அவன் பண்ணையார பார்க்க போனான். வாங்கடி வாங்கடி பொண்ணுங்களா, என் கண்ணுங்களா, பொண்ணுங்களா, என் கண்ணுங்களா. ஹலோ பண்ணையாரனே, உங்களுக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னன்னா, ஒரு அழகான கன்னி பெண்ணு உங்களுக்காக இந்த பக்கத்து கிராமத்துல காத்துக்கிட்டு இருக்கிறா. வரீங்களா? பொண்ணுன்னு சொல்லிட்ட, வராம இருப்பேனா இந்த பண்ணையாரு? வா வா, போலாம் போலாம். அட இப்ப இல்லனே, அது ராத்திரி. சரியா? ராத்திரி ராத்திரி. ராத்திரி ஆனதும் சுந்தர் சுரேஷுடன் போனான். அந்த பேய்க்கு அவங்க கால்நடை சத்தம் கேட்டுச்சு. டேய் சுந்தர், நீ வந்துட்டியா? உன் வாசம் எனக்கு வந்துருச்சு. நான் வாடா வா. என்னை நீ எப்படி கொன்ன? நான் உனக்கு நீ விட மாட்டேன்டா. வாடா வாடா. I will kill you. அண்ணே உள்ள போனே, உனக்காக அண்ணி காத்திருக்கிறாங்கண்ணே. டேய் அண்ணிங்கிற இவ்வளோ இருட்டா இருக்குது, எங்கடா ஒரு சத்தத்தையும் காணோம்? அண்ணே நீ ஏன் பயப்படுற? நீ இவ்வளோ ஒரு பயந்தாங்கல் ஏற்கனவே எதிர்பார்த்ததே இல்லை. ஊருக்குள்ள உன்னைய பத்தி பயங்கரமா பேசிக்கிறாங்க. நீ என்னண்ணே இப்படி அதுவும் பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல நீ எப்படிப்பட்ட ஆளு? சரி சரி, நான் ஊருக்குள்ள போய் சொல்றேன். நீ ஒரு சரியான பயந்தாங்கோலின்னு. டேய் யாருடா பயந்தாங்கோலி? வாடா உள்ள போலாம்டா, வாடா. 2 பேரும் உள்ள போனாங்க. 2 பேரும் உள்ள போனதும் அந்த பேய் அவனுடைய காலை பிடிச்சுக்கிச்சு. டேய் வாடா சுந்தர், உனக்காக நான் எவ்வளோ நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வா வா, வாடா சுந்தர் வா. அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிற பேயை அவனை உள்ள அது இழுத்துட்டு போயிடுச்சு. என்னைய விட்டுரு, தயவு செஞ்சு என்னைய விட்டுரு. அந்த பேய் சுரேஷ் கிட்ட, நீ செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன் சுரேஷ். ரொம்ப நன்றி. சுரேஷ் திரும்ப அவனது கிராமத்துக்கு போனான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.